Good morning, sir. Yes. டிமாண்ட் செல் 15ல இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிக்கிட்டு வா. உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இன்னும் 4 நாளைக்குள்ள திரும்பி வந்துடணும். வாங்க, நீங்களும் உட்காருங்க. தேங்க்ஸ். ஏனுங்க மணி, எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களை எல்லாம் ஏன் வேலைக்கு போக சொன்னது? பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்கெல்லாம் அடங்கி உடங்கி உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? அட கேட்டுக்கிட்டு இல்ல, சொல்லுங்க மணி. ஏன் சார், நீங்க வேலை தேடி அலையறீங்களா? ஆமா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் வயித்தறிச்ச படத்தை பார்த்தாலே தெரியுதே. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் சார். வர்ற மாப்பிள்ளைங்களா பொண்ணுக்கு சம்மதியம் இருக்கா, இல்லன்னா வரதட்சணை ஜாஸ்தியா கொடுங்கன்னு கேக்குறப்போ நாங்க வேலைக்கு போனாதானே பெத்தவங்க பாரத்தை குறைக்க முடியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, என் வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்றேன். என்னடா வந்துட்ட? அவங்கதான் கேக்குறாங்களா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஆமாண்டா, சும்மா இருக்கிறதுக்கு மாப்பிள்ளை வேலையாவது பார்க்கலாம். கேட்டாலும் சரியில்லைங்க பங்காளி. அந்த செவத்த பொண்ணு கேட்டிருந்தாலும் சரின்னு இருப்பேன். இல்ல விளக்குமாரு, நீங்க ரொம்ப ஜவப்போ. அதானே. ஏன்டா கவலைப்படுற? விடு, உனக்காக நான் போய் பேசிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டேன். என்ன? வணக்கங்க. இன்னொரு வயித்தறிச்சல். ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுட்டு வேலை தேடி அலையிறோம். வேலையே கிடைக்கல. அந்த வேதனையில உங்க மனசை புண்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒன்னும் தப்பா நினைக்கல? இல்ல இல்லைங்க. தேங்க்ஸ். எனக்கு பங்காளி கல்யாணம் பண்ணிக்கல சொல்லிட்டாளா? அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினேன். உன்னை செருப்பால அடிச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ இல்ல சொல்லிட்டு வந்த? நல்ல புத்தி வர மாதிரி அடிங்க, இப்பவே கூட்டு வரேன்னு சொன்னேன். வாடா. உள்ள வரலாமா? உள்ள வாங்க. இன்னும் குளிக்கலையா? ஆமா. இப்படி சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி? காலையில எழுந்திருச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சு ரெடியா இருக்கண்டா. எக்ஸசைஸா? அது முன்னால செஞ்சுட்டு இருந்தோம், ஆனா இப்ப செய்யறது இல்ல. ஏன்? எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும். நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு வேணும். அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. வேணாங்க, இந்த கோயில் கடவுள் இது மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. கஷ்டம் வர நேரத்துல கடவுளை திட்டுறது எல்லாருக்கும் சகஜதான். கஷ்டம் வந்து போனா பரவாயில்ல, அதுவே நிரந்தரமான ஏசாம என்ன பண்ணுவா? அதுக்காக கடவுளே இல்லைன்னு ஆயிடாது இல்லைங்களா? ஏனுங்க, இந்த கோயில் குங்குமத்தை எங்க நெத்தியில வைக்கிறதுக்கு இவ்வளவு கேட்டுக்கிற நீங்க, உங்களால முடிஞ்சதுன்னா எங்கல்ல யாரா ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. நான் ஒரு கம்பெனி சொல்றேன், யாராவது ஒருத்தர் அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த கம்பெனிங்க? டிஎன் செட்டிரோல மோகன் அண்ட் கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எம்டி ரூம் எங்க சார் இருக்கு? அதோ அங்க இருக்கு. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். யாரு? என் பேர் மூர்த்தி. நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். அதுக்கு என்ன? ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். வேலையா? ஆமா சார். எவ்வளவு சம்பளம் எதிர்பார்ப்ப? நீங்க பார்த்து கொடுங்க சார். மாசம் ஒரு 1000 ரூபாய். ஓகே சார். இது கரெக்டா தோணலையே.
ஒரு 500? சரி சார். இது கூட கரெக்டா தோணல. ஒரு 100? பரவாயில்ல சார். ஐயா, எந்த சம்பளம் சொன்னாலும் ஒத்துக்கிறேன். மெட்ராஸ்ல வேலை தேடி அலையறதுக்கு இனிமே இடமே இல்லை சார். அதனாலதான் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீ 10 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டா கூட உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பஞ்சத்துல வேலைக்கு வரவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறேன். எம்ஏ படிச்சா பிச்சை எடுக்க கூடாதா? நானும் எத்தனையோ இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருக்கேன் சார். ஆனா யாரும் இவ்வளவு கேவலமா பேசுனது இல்ல. நான் அப்படிதான் பேசுவேன். எங்களை மாதிரி 4 இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருந்தீங்கன்னா அந்த அருமை உங்களுக்கு தெரியும். ஏதோ பெத்தவங்க சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுற திமிரு, அதான் இப்படி பேசுறீங்க. இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே இல்லையா? டேய், கரெக்டா விசாரிச்சியா? அந்த ஆள் இங்கதான் வருவானா? அவங்க ஆபீஸ் பியூன்ட்டே விசாரிச்சுட்டேன். தினமும் இங்கதான் வருவானா? இவன் தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேலை கொடுக்கலங்கிறதுக்காக அடியாளுங்களை கூட்டிட்டு வந்து தகராறு பண்ண வந்திருக்கேன்? சார், நாங்க ஒன்னும் அடையாளுங்க இல்ல, படிச்சவங்க. எங்களை மாதிரி வேலை கேட்டு வரவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு போகத்தான். பெத்தவங்களோட ரத்த வேர்வியா ஃபீஸா கட்டி படிச்சுட்டு வந்தீங்க வேலை தேடுறோம். 100 இடத்துல வேலை இல்லைனாலும் 101வது இடத்துலயாவது கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க நடந்துகிட்ட விதத்துல இவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தெய்வாதீனமா பொழிச்சுக்கிட்டா. ஒருவேளை பழைக்காம போயிருந்தானா இவனை பெத்தவங்க எவ்வளவு வேதனை பெற்றிருப்பாங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? ஏதாவது நஷ்டம் ஆயிடுவேணுமா? படிச்சவன் சொன்ன சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியா? சார், தயவு செஞ்சு எங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்குங்க. நாங்க ஆத்திரப்படுற மாதிரி மறுபடியும் பேசாதீங்க. டேய், உங்க ஆத்திரம் என்னென்ன செய்யும்? பிச்சைக்கார பசங்களா? நாலு பேர் வந்து அடிச்சு பாக்கியா? வேற எங்க வச்சுக்கடா. பாட்டெல்லாம் இங்க படிக்காதடா. தம்பி, நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏழைக்கும் பணக்காரனுக்குள்ள வித்தியாசமே இதுதான். கடவுளை நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். என்ன சார் இது? எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவர்தான் இந்த குரூப்புக்கு லீடர் போல இருக்கு. பொம்பளைங்க புள்ளை குட்டிங்களை வச்சுக்கிட்டு தூங்குற இடத்துல இந்த சத்தங்கத்தால பண்ணி அவங்களை எழுப்ப கூடாது பாருங்க. இப்ப சொல்லுங்க, உங்க முதலாளி என்ன சொல்லி அனுப்புனாரு? அவர் சட்டையை நீ கிழிச்சதுக்கு மூஞ்ச கிழிச்சிடும் சார். அப்படியா? எங்க கிளி பாப்பா. உனக்கு கிளிக்க தெரியல பாத்தியா? இப்ப நான் கிளிக்கிற பாரு.
இதுக்காக நீ 1/2 மணி நேரமா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காது. நீ வேலைக்கு சிபாஸ் பண்ற அளவுக்கு அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை. அது மட்டும் இல்ல, நீ தான் அனுப்புனேன்னு அவன் சொல்லவே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு அவங்க கிட்ட போய் எப்படி சொல்றது? அதனாலதான் பொதுவா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா நீங்க அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அவங்க உண்மையிலே நல்லவங்க. இத பார், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், முதல்ல அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. மோகன், அவங்க குடியிருக்கிற இடத்துல கூட நீ இருக்க வேணாம். உடனே அந்த வீடை காலி செய். இனிமே ஒவ்வொரு வீடா மாத்திக்கிட்டு என்னால அலைய முடியாது. உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். என்ன நீ அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுற? முதல்ல நான் சொன்னதை செய். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன நீ பிராக்டிஸ் பண்ணலையா? பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வேலை விஷயமா சொல்லியிருந்தீங்களே, அப்பா கிட்ட அதை பத்தி பேசினேன். அவங்க படிப்பு மத்த எல்லாம் குறிச்சு வாங்கிட்டு வர சொன்னாரு. லட்சுமி, நல்லா ஞாபகம் வச்சுக்க, இனிமே அந்த பசங்க விஷயம் எதுலயும் நீ தலையிடக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும். நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு வரும். இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. தேங்க்யூ டீச்சர். டேய் வாங்கடாங்க, எல்லாரும் கீழே வாங்க. சார், நாங்க உறது இருக்கட்டும், வீட்டுக்காரரா லட்சணமா இல்லாம இது என்ன துண்டு அண்டர்வேர்? என்ன துண்டு என்ன அண்டர்வேர்? என் வீடு என் இஷ்டம். நான் கோமனம் கூட கட்டிக்கிட்டு வருவேன். அது இல்ல சார், கீழே பொம்பளைகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு வேமா இல்லையா? ராமு, வாங்க சார். உங்க வீடு உங்க அண்டர்வேர் இருந்தீங்க. சரியா, இது என் வீடு என் அண்டர்வேர் என் கோமனம் தான். இருந்தாலும் அது என் மக மாதிரி. போண்டா இப்படி வாடா, மறடா. அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டு ஓனர் அண்டர்வேரோட இருக்கிறாரு, கொஞ்சம் கூச்சப்படுறாரு. என்ன சொல்லுங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். என்னது? உங்க வேலை சம்பந்தமா என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னேன்ல, ஆமா, அது சக்சஸ் ஆயிடுச்சு. உங்கள யாரோ ஒருத்தருக்கு நாளைக்கு ஆர்டர் வரும். சார், எம்டி ரூம் எங்க இருக்கு? ஏன், என்ன விஷயம்? வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஓஹோ, அது அங்க இருக்கு. தேங்க்ஸ். ஏன் சுப்பிரமணி, ஒரு ஆளுக்கு தானே வேலைக்கு ஆர்டர் அனுப்பிச்சிருந்தோம். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 5 பேர் போறாங்க. வாழ்த்துக்கள். அஸ்தி மகானி. தேங்க்யூ. எஸ், கம் இன். வாமா உட்கார். கர்ப்பமா இருக்கம்மா. என்னடா? அப்பா படம் செல்ல அம்மா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னமாச்சு? திடீர்னு லட்சுமி மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. கேட்ட தூக்க மாத்த சாப்பிட்டேன்னு சொல்றேன். இங்கம்மா. உயிர் மேல ஆசை இருந்தா வண்டியில ஏறு. எதுக்காக? ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் இங்க கேட்காத. போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்க பேசிக்கலாம். என்னடா விளையாடுறீங்களா? உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? நீதான் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிய. என்ன என் கையில கத்தி இல்லாம பாக்குறியா? கடிச்சே கொண்டு தள்ளியா?
வழியில ஏதாவது சத்தம் கித்தம் போட்ட ரோடு பூரா உன் குடல் செதிரிடும். தலை கொடு. ஒண்ணு புரியல, உள்ள வந்தா தெரியும். வாங்க. அட ஏனுங்க மணி எல்லாம் பேந்து முழிக்கிறீங்க? அதுதான் கழுத்துக்கு மேல டை கடிக்கு மாப்பிள வந்துட்டாரல்ல, ஆக வேண்டியது பாருங்க மணி. யாரா மாப்பிள? வாய முடுறா. நல்ல ஆளுவே. இதான் பொண்ணுன்னா நீதான் மாப்பிள. ரோட்ல போற என்ன கத்தி காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்து இல்லாம மாப்பிள பொண்ணு பல்லெல்லாம் பேத்துருவேன். யாரா அந்த பொண்ணு? பொண்ணு யாரா? பார்க்கு பீச்சுன்னு சுத்திட்டு மூஞ்சி மறந்து போச்சா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. வாய முடுறா. யோ, செய்யற தப்ப செஞ்சுட்டு எங்க வாய முட சொல்றியா? என்ன தைரியம் உனக்கு? நீங்க எல்லாம் சொல்றதுனால தெரியாத பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு ஒத்துக்க சொல்றியா? அவ கூட பழன இருக்கிறது. தம்பி, முழு பூசணிக்காய ஒரு அண்டா சோத்துக்குள்ள மறைக்கலாம், ஒரு தட்டு சோத்துக்குள்ள மறைக்க முடியாது. ரகசியமா பழகுனால சாட்சி யாருன்னு கேட்டு ஈஸியா ஏமாத்திடலான்னு பாக்குறியா? விளக்கமா தலை எடுப்பேன் ராஸ்கல். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, போச்சுக்காதுங்க. நான் தனியா அழைச்சிட்டு போய் நிதானமா சொல்றேன். படிச்சவரு ஏத்துக்குவாரு. வாங்க சார். ஏமாத்துறதுல படிச்சவன்னா படிக்காதவன்னா என்னடே? ஆமடே. இது சபத்துக்கு பிறந்த மூதி ஆமடையா? நீங்க அந்த பொண்ணை காதலிச்ச விஷயம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு கருவியை கலைக்க முயற்சி பண்ணது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது நாஸ்திதா. ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன, இதுல அந்த பொண்ணோட மானமும் அவங்க வயிற்றுல வளர குழந்தையோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. என்ன நீ மிரட்டுற? எனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம். உனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த பொண்ணை நீயே லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனேன். என்ன நீ அந்த பொண்ணே தெரியாதுங்கிற? டாக்டர் கிட்ட எந்த டாக்டர்? ருக்மணி டாக்டர். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. என்ன சொல்ற அந்த ஆளு? இந்த பொண்ணு கிட்ட தாலி கிட்ட போறானா இல்லையா? பேசிட்டு இருக்க. ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல மனுஷன் இவர, ஒத்துக்குவாரு. என்ன யோசிக்கிற? ஏயா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப வந்து பேய் முழிச்சா என்னயா பிரயோஜனம்? எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா தான் இதுல எல்லாம் ஈடுபடணும். இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்தே சபலஸ்தனா மட்டும் இருந்துட்டு போயிடணும். சபலஸ்தனா இருக்கிறதும் தப்புன்றியா? அப்ப நீயே பேசு. உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கும் வேலை போட்டு தரேன். இந்த விஷயத்துல யாரும் தலையிடாம சைலண்டா ஒதுங்கிங்க. அதான் இதை சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காதே. அதுக்கு நான் விட மாட்டேன். கூட பிறக்காத அந்த சகோதரிக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட ரெட்டியா இருக்கேன். உன் கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்து உன் தலையில ஊத்தி உன்னை உயிரோட வச்சு கொளுத்துருவேன். மரியாதை உன் தாலிக்கிட்ட. திருநெல்வேலி மாலை எல்லாம் ரெடியாடா? ரெடியா இருக்கடே, போய் எடுத்துக்கூட போடா. ஏண்டா தஞ்சாவூர் பத்திரிகாரங்க வந்தாச்சா? பக்காவா இருக்கு. லட்சுமி பார்க்கணும். அவங்க இருக்காங்களா? முதல்ல இங்கதான் இருந்தாங்க, இப்ப கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஐயோ, நான் அவங்கள அவசியம் பார்க்கணும். எங்க இருக்காங்க? எதுக்குங்க? என்ன விஷயம்? பரதநாட்டியம் கத்துக்கணும். யாரு? நான் தான் பரதநாட்டியம் கத்துக்கணும். ஐயோ, டேய் தண்ணி கொண்டடா. தண்ணி பத்தாது பிரார்த்தி